விதமாக ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். நான் ஜெபித்த பொழுது எனக்கு கிடைத்த ஒரு அருமையான தலைப்பு என்னவென்றால் தேவனுடைய பிரசன்னம், பிரசன்ஸ் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம் என்கிற அந்த வார்த்தையை ஆவியானவர் என தந்ததினாலே உட்கார்ந்து இரவும் பகலும் உட்கார்ந்து வேத வாசித்தேன். ஆகவே அந்த அடிப்படையிலே ஆவியானவர் உணர்த்துவிக்கப்பட்ட அந்த கருத்துக்களை நான் சொல்ல போகிறேன். தேவனுடைய பிரசன்னம் என்கிற அந்த தலைப்பை பேச வேண்டும் என்றால் குறைந்தது 1 வருடம் வேண்டும். அது பெரிய விரிவான ஒரு தலைப்பு. ஆனால் ஒரு மணி நேரத்துக்குள்ளே சுருக்கமாக புரிந்து கொள்ளக்கூடிய அளவிலே நான் சொல்ல போகிறேன். அநேக இடங்களுக்கு நான் செல்வது உண்டு, நீங்களும் செல்வது உண்டு. அநேக சமயங்களிலே நாம் ஜெபிப்போம், தேவ பிரசன்னம் இருக்கார். அநேக ஆராதனைகளில் கலந்து கொள்வோம், தேவ பிரசன்னம் இருக்கார். அநேக ஊழியங்களை செய்வோம், ஆனால் தேவ பிரசன்னம் இருக்கார். ஆனால் சில இடங்களிலே எதிர்பார்க்காத அளவிற்கு என்ன இருக்கும்? தேவ பிரசன்னம். சில தேவ மனிதர்களை பார்க்கும்போது, சில ஜெப குழுக்களை கவனிக்கும் பொழுது அங்கே தேவ பிரசன்னம் வெளிப்படுவது. என்னுடைய உள்ளத்திலே ஒரு ஆழமான ஒரு கேள்வி இதுதான். தேவ பிரசன்னம் என்கிற அந்த வார்த்தையை உட்கார்ந்து ஜெபத்தோடு நான் ஆராய்ந்தேன். எடுங்கள் யாத்ரா புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14, 15, 14 இந்த 3 வாக்கியங்களை மனதில் வைத்து பாருங்கள். அங்கே ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்கிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். அதனுடைய பொருள் என்ன? மை பிரசன்ஸ். அடுத்து சொல்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த 14, 15, 16 வாசித்தால் இதிலே மோசேயின் ஒரு ஜெபம் வருகிறது, பிரேயர் ஆஃப் மோசஸ். அவன் என்ன சொல்கிறான்? ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோடு கூட வரவில்லை என்றால் என்னை கொண்டு போகாது. இந்த ஜெபத்தை நம்ம என்றைக்காவது பண்ணியிருக்கிறோமா? ஆண்டவரே, இந்த இடத்திற்கு என்னை கொண்டு போகும் பொழுது உம்முடைய சமூகம் வரவில்லை என்றால் என்னை கொண்டு போகாது. ஒரு நல்ல ஜெபம். அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் கொடுத்த பதில் என்ன தெரியுமா? 33:14 சொல்கிறது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன். முதலாவது பிரேயர் ஆஃப் மோசஸ், இரண்டாவது பிராமிஸ் ஆஃப் காட். ஆண்டவர் சொல்கிறார், என் சமூகம் செல்லும், உனக்கு இளைப்பாறுதல். மோசே சொல்கிறார், ஏன் நீர் என்னோடு கூட வரவில்லை என்றால் என்னை கொண்டு போகாதிரும் என்று நான் ஏன் சொல்லுகிறேன் என்றால் 16 வாசியுங்கள். எனக்கும் ஒரு ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது என்பதற்கு அடையாளம் என்ன? நீர் எனக்கு என்னோடு கூட சமூகம். அடுத்தது சொல்றாரு, பூமியில் உள்ள எல்லா ஜனங்களிலும் நான் யார்? விசேஷ. இதுக்காகத்தான் ஆண்டவர் தன் பிரசன்னத்தை தருகிறார். எந்த ரிலிஜன், எந்த மதத்தில் இல்லாத ஒன்று என்ன தெரியுமா? நம்முடைய மார்க்கத்திலே தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னமாகும். அருமையானவர்களே, இந்த தேவ பிரசன்னம் நீங்கள் உருவாக்க முடியாது. You cannot create the presence of God. விளக்க போடுறதுனால பிரசன்ஸ் வராது. ஆயிரக்கணக்கான இன்னிசை கருவிகளை மீட்டுவதனாலே என்ன வராது? அங்கே பிரசன்னம் வராது. லட்சக்கணக்கான ஜனங்களை கூட்டுவதனாலே என்ன வராது? பிரசன்னம் வராது. கோடிக்கணக்கான அளவிலே பணம் செலவழித்து விளம்பரம் படுத்துவதனாலே பிரசன்னம் என்ன செய்யாது? வராது. இதை நான் நம்புறேன். ஏன் தெரியுமா? நம்மால் பிரசன்னத்தை உருவாக்க முடியாது. அப்ப பிரசன்னம் எப்ப வரும்? ஆண்டவர் இருந்தார்னா அவரோடு என்ன இருக்கும்? பிரசன்னம். உங்களோடு ஆண்டவர் இருந்தால் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கும். என்னோடு ஆண்டவர் இருந்தால் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கும். நம்முடைய சபையோடு ஆண்டவர் இருந்தால் ஆண்டவரின் பிரசன்னம் இருக்கும் இல்லையா?
அப்படியானால் ஆண்டவர் இருக்கிற இடத்தில் தான் பிரசனை இருக்குமே தவிர அவர் இல்லாத இடத்திலே பிரசனத்தை நம்மால் உருவாக்கவே முடியாது. ஆனால் என்னுடைய 50 ஆண்டு ஊழியத்திலே நான் பார்த்தது என்ன தெரியுமா? பலர் பிரசனத்தை கிரியேட் பண்றாங்க, என்ன செய்றாங்க? உருவாக்குறாங்க. அது உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல பிரசனை இருக்கா இல்லையான்னு நீங்களே கண்டுபிடிச்சிடலாம். நம்ம ஊருக்கு நம்முடைய ஜனாதிபதி வாராங்கன்னு வச்சிடுங்க. வருகிறார் என்று சொன்ன உடனே ரோடெல்லாம் மாறிடும் இல்லையா? ரோடு மாறிடும், செக்யூரிட்டி மாறிடும், அதே நம்முடைய ரூட்டு, பஸ் ரூட் எல்லாம் மாறிடும். சரி, பிரைம் மினிஸ்டர் ஐயா வாரான்னு வைங்க. அவர் வரதுக்கு முன்னாலே கருப்பு பூனை படையெல்லாம் என்ன செய்யும்? வந்துடும். நம்முடைய அருமையான மாநில முதலமைச்சர் வருகிறார் என்றால் சுவரெல்லாம் சுவரொட்டி வந்துடும் இல்லையா? இதான் நடக்கும். அப்போ இவங்க வர்றாங்கன்னு தெரிஞ்சாலே சில அடையாளம். ஆனால் ஆண்டவர் செயல்பட்டால் அவருடைய பிரசன்னம் வெளிப்படும். ஆண்டவருடைய பிரசன்னம் வெளிப்படும் போது 2-3 காரியம் வெளிப்படும். ஒன்று பவர் ஆஃப் காட், இன்னொன்னு க்ளோரி ஆஃப் காட். ரெண்டையும் தமிழ சொல்றேன். தேவனுடைய வல்லமை, தேவனுடைய மகிமை. எங்கெங்கெல்லாம் ஆண்டவருடைய பிரசன்ன வருதோ அங்கு தேவ வல்லமை வெளிப்படும். எங்கெங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்ன வெளிப்படுகிறதோ அங்கு மகிமை வெளிப்படும். ஏசாயா 6 ஆண்டவருடைய ஆலயத்தில் ஜெபிச்ச உடனே அவன் தேவ மகிமையை பார்க்கிறான். அங்கே லூக்கா 5:17 பாருங்கள், தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது, பட்டபோது அநேகருக்கு சுகமாகத்தக்கதாக வல்லமை காணப்பட்டது. அப்ப ஆண்டவர் வெளிப்பட்டார்னா, பிரசன்ன வந்தால் வல்லமை வரும். அதே சமயத்திலே வல்லமையோடு தேவ மகிமை வரும். 1 ராஜாக்கள் 8:11 குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். சாலமோன் ஆலயத்திலே பிரதிஷ்டை பண்ணுகிறார். அப்போது தேவனுடைய மகிமை எங்க என்ன செய்தது? காணப்பட்டது. அப்ப தேவன் பிரசன்னமாய் இருக்கிற இடத்துல தேவ பிரசன்னமும் இருக்கும், வல்லமையும் இருக்கும், மகிமையும் அங்கு இருக்கும். பழைய ஏற்பாட்டிலே தேவ பிரசன்னம் எப்படி வெளிப்படும்? மேகம் வரும் இல்லையா? இல்லனா எலியா ஜெபித்த போது வானத்திலிருந்து என்ன வரும்? அக்கினி வரும். அல்லனா 1 ராஜாக்கள் 19:11 எடுத்தால் ஆண்டவர் எலியாவோடு பேசும்போது ஒரு பூமி எதிர்ச்சி வருகிறது, அங்கு ஆண்டவர் இல்லை. ஒரு அதே சமயத்தில் பலத்த பெருங்காற்று வருகிறது, ஆண்டவர் அங்கு இல்லை. ஆனால் அங்கே அக்கினி வருகிறது, ஆண்டவர் இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? பழைய ஏற்பாட்டின் நம்பிக்கையிலே பழக்கம் என்ன? தேவன் தன் பிரசன்னத்தை வெளிப்படும் போது மேகம் வரலாம், அல்லாவிட்டால் அக்கினி வரலாம், அல்லாவிட்டால் பூமி அதிர்ச்சி வரலாம், அல்லாவிட்டால் பெருங்காற்று வரலாம். ஆனா எலியா ஜெபித்த போது இது ஒண்ணுமே வரல, மெல்லிய சத்தம் வெளிப்பட்டது. ஆண்டவரை இப்படித்தான் நீ வெளிப்படணும்னு அவரை யாரும் கட்டாயப்படுத்தவே முடியாது. அவர் கடவுள். அவரை 4 சட்டத்துக்குள்ள யாரும் கொண்டு வர முடியாது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பாருங்க, அவங்க காத்திருந்து ஜெபித்தார்கள், அபிஷேகத்தை பெற்றார்கள். ஆனா 10ஆம் அதிகாரத்தில் பாருங்க, கொர்நேலி வீட்டுல அவங்க மனம் திரும்பல, திருமுழுக்கு பெறல, அவங்க மனஸ்தாபப்படல, காத்திருக்கல, உபவாசிக்கல. ஆனா பேதுரு பேசும்போதே ஆவியானவர் இறங்கினார். ஆண்டவர் இப்படித்தான் செயல்படுவார்னு யாரும் சட்டம் போடவே முடியாது. ஆனால் அருமையானே, ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினால் அங்கு அற்புதங்கள் நடக்கிறது. ஆண்டவர் தன்னுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்தினால் தம்மை வெளிப்படுத்துகிறார், ரெவலேஷன் கிடைக்கிறது. ஆண்டவரை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 காரியம். ஒன்று, திருமறையின் வழியாக அறிந்து கொள்ள வேண்டும். இல்லாவிட்டால் ஆண்டவர் தன்னை நமக்கு அனுபவத்தின் வழியாக என்ன செய்யணும்? விளக்கணும். இந்த 2 இல்லாமல் அவரை புரிய முடியாது. யாத்ரா 3ஆம் அதிகாரத்தை எடுங்க. இந்த 3ஆம் அதிகாரத்தில் மோசேயை
மாமனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நல்ல தெரியும், மோசேயை தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்கு தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனிதர். ஆனால் குறித்த காலத்துக்கு முன்பாகவே அது செயல்பட வேண்டும் என்று எண்ணினான். ஒருவனை கொலை பண்ணிட்டான். இப்ப மாமன் வீட்டுக்கு ஓடி அல்லது ஓடின இடத்திலே அந்த குடும்பத்தை மாமனாக மாற்றிக்கொண்டு திருமணம் முடித்து ஆடுகளை மேய்த்து வருகிறார். 40 வருஷம் அங்க எகிப்தில. இப்ப 40 வருஷம் எங்க இருக்கிறான்? ஆடு மேய்க்கிறான். நான் இன்னைக்கு யோசித்தேன், ஏன் ஆண்டவர் 40 வருஷம் ஆடு மேய்ச்ச வைத்தார் என்று. ரொம்ப புரிய நேரா கொண்டு வந்திருக்கிறாங்க. அப்பதான் புரிஞ்சு, இந்த 40 வருஷம் மாத்திரம் ஆடு மேய்க்கலன்னா டெய்லி 10,000 பேரை மோசே வெட்டி கொண்டு இருப்பான். ஏன்னா அவ்வளவு ஷார்ட் டெம்பர். இந்த பொறுமைக்குத்தான் ஆண்டவர் குறித்த காலம் வரும் வரிந்தோ அவனை ஆடு மேய்க்க வச்சார். ஆடு மேய்க்கும் போது பார்க்கிறா, ஒரு முட்செடி எரிகிறது. 3ஆம் அதிகாரத்தில் அந்த முட்செடி எரிகிறது. அக்கினினால் ஜுவாலித்து எரிந்தும் அது வெந்து போகவில்லை. வாரன் வெஸ்பி என்கிற ஒரு அருமையான பைபிள் டீச்சர் எழுதுறாரு. என்ன எழுதுறார் தெரியுமா? ஆண்டவரின் ஜனத்தின் தன்மை இதுதான். எரிவார்கள், ஜுவாலித்து எரிவார்கள், ஆனால் அவிந்து போகவே மாட்டார்கள். தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனங்கள் 430 ஆண்டுகள் அவர்கள் உபத்திரத்திலே கஷ்டப்பட்டார்கள். அழிந்தார்களா? இல்லை, பெருகினார்கள். சபையானது இன்னைக்கு 1000 பிரச்சனையை சந்திக்கிறது. சபை அழிகிறதா? அழியவே முடியாது. நீங்கள் உண்மையான விசுவாசியா இருந்தால், உண்மையான தேவ மனிதனாக இருந்தால், உண்மையான அடியாராக இருந்தால் 1000 உபத்திரங்கள் வரும், எரிவீர்கள், அவிந்து போக மாட்டீர்கள். இதுதான் அந்த சம்பவம். ஆண்டவர் அதை காண்பித்த போது மோசே உற்று பார்க்கிறார். அதுலதான் ஆண்டவர் சொல்கிறார், நீ உன் காலில் உள்ள பாதரட்சையை அவிழ்த்து போடு, இது பரிசுத்தமான பூமி என்று தன் பிரசன்னத்தினாலே எதிர்காலத்திலே அவனுக்கு வைத்த திட்டம், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்த திட்டத்தை வெளிப்படுத்துகிறார். அப்ப ஆண்டவர் பிரசன்ன வெளிப்பட்டால் அற்புதம் நடக்கிறது. ஆண்டவருடைய பிரசன்ன வெளிப்பட்டால் ரெவலேஷன், அதாவது வெளிப்படுத்தல் வருகிறது. ஆண்டவருடைய பிரசன்ன வெளிப்பட்டால் நம்மை ஊழியத்துக்கு அழைத்து எம்பவரிங், அதாவது நம்மை அதிகாரப்படுத்துகிறார். ஏசாயா 6 பாருங்க. உசியா ராஜா இறந்து போனான். இப்ப ராஜா இல்ல. ஏசாயா என்கிற தீர்க்கன் என்ன செய்கிறார்? தேவாலயத்துக்கு சென்று ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது தரிசனம் கண்டார். அந்த ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிறைந்திருக்கிறது. உன்னத ஒரு உயரமான சிங்காசனத்திலே ஒருவர் வீற்றிருக்க கண்டார். உங்களுக்கு நல்ல தெரியும், சிங்காசனம்னா அது எதோடு சம்பந்தப்பட்டது? ராஜாவோடு. ஆண்டவர் அவனுக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? ராஜா இல்லை என்று புலம்புகிறாயோ, நானே சர்வ வல்லமை உள்ள ராஜா என்று அவனுக்கு சொல்கிறார். ராஜா மாறுவார்கள், இறப்பார்கள். இந்த உயரமான ராஜாவாலே அவருடைய ராஜ்யம் நிலைத்திருக்கிறது. அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை பாருங்கள். துதிக்கப்படத்தக்கவர், பரிசுத்தர், பரிசுத்தமாக்கிறவர். அதே சமயத்திலே அந்த ஏசாயா புலம்புகிற, ஐயோ அதமான மனிதன், இதோ கர்த்தரை என் கண்கள் கண்டது, அசுத்த உதடுள்ள மனிதன், அசுத்த உதடுள்ள மனிதர்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவன் என்று சொன்னவுடனே ஆண்டவருடைய தூதன் என்ன செய்கிறான்? ஒரு குரட்டிலே அங்கே அக்னியை எடுத்து வைக்கிறான். இந்த அக்னி எங்கிருந்து வந்தது தெரியுமா? பலிபீடத்திலிருந்து வந்த அக்னி. பலிபீடம் என்றால் பாவ மன்னிப்போடு சம்பந்தப்பட்டது. அருமையானவர்களே, அப்போது பாவ உணர்வடைந்தவன் கதறுகிறான், ஆண்டவரின் குரலை கேட்கிறான், யார் என் காரியமாய் போவார்? உடனே அவன் அர்ப்பணித்தான். அருமையானவர்களே, ஆண்டவர் தன் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் போது அற்புதங்கள் அடையாளம் நடக்கிறது. ஆண்டவர் தன் பிரசன்னத்தை வெளிப்படுத்தும் போது தம்மை வெளிப்படுத்தி தம் திட்டத்தை காண்பிக்கிறார். ஆண்டவர் தம்மை பிரசன்னத்தை காண்பிக்கும் போது
என்னையும் உங்களை ஊழியத்துக்கு அழைத்து அந்த ஊழியத்துக்குரிய அழைப்பை கொடுத்து வல்லமை கொடுத்து நம்மை பலப்படுத்தி உறுதிப்படுத்துகிறவராயிருக்கிறார். அருமையானவர்களே, இதை முதல் குறிப்பாக சொன்னேன். உங்க வாழ்க்கையில தேவ பிரசனத்தை அனுபவிச்சிருக்கீங்களா? தேவ பிரசனத்தை உணர்ந்திருக்கீங்களா? இது ரொம்ப முக்கியம். ஏன் வாழ்க்கையில ஒரு இடத்துல தேவ பிரசனம் வருமானால், என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ், எல்லாருக்கும் அது பொருந்துன்னு சொல்ல மாட்டேன். அந்த இடத்துல தேவ பிரசனம் வரும்போது என்னுடைய உள் வாழ்க்கை மெழுகை போல உருகி கண்ணில இருந்து தார தாரையான வரும் கண்ணீர். நான் புரிஞ்சிருக்கேன். ஆண்டவருடைய பிரசனத்துக்கு இணையானது இந்த உலகத்துல ஒண்ணுமே இல்லை. டிவியில இருக்காது பிரசனம், சீரியல்ல இருக்காது, அல்லது சினிமாவில் இருக்காது, வெட்டி பேச்சில் இருக்காது. ஆனா எதுல இருக்குது? தேவ பிரசனத்தை அறிந்து கொண்ட அனுபவித்த மனிதனாலே வேறு எங்கேயும் தன் கவனத்தை திருப்பவே முடியாது. முதல் குறிப்பை நான் சொன்னேன். இது இரண்டாவது குறிப்பு. தேவ பிரசனத்தை ஏன் இழந்தார்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவ பிரசனத்தை இழந்த ஜனங்கள். குறிப்பா ஆதாம் ஏவாளை எடுங்க. தேவ பிரசனத்தில் ஏதேனில் இருந்தார்கள். ஆனால் பாவம் செய்த போது தேவ பிரசனத்தை இழந்தார்கள். ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது தேவ பிரசனத்தோடு புறப்பட்டார்கள். முன்னாலே அங்கே பகலில் மேக ஸ்தம்பம், இரவிலே என்ன வந்தது? அக்னி ஸ்தம்பம். மன்னாவை கொடுத்தார். அப்படியே தேவ பிரசனம். அவருடைய கால்களினுடைய பாதரட்சை அருந்து போகவில்லை. அவருடைய வஸ்திரங்கள் ஒரு நாளும் என்ன செய்யவில்லை? பழமையாகவில்லை. அவர்கள் கால்கள் வீங்கவும் இல்லை. அப்படி பிரசனம். ஆனா இதே ஜனங்கள் தேவ பிரசனத்தை இழந்தார். எடுங்க பாப்போம். 32ஆம் அதிகாரம் யாத்ராமம் 32 எடுங்க. யாத்ராமம் 32ஆம் அதிகாரம். இந்த 32ஆம் அதிகாரத்துல 32 எடுங்க. மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது, நல்ல புரியுங்க, மோசே மலைக்கு போறார். கீழே ஆரோனும் ஊரும் அந்த ஜனங்களை நிர்வாகம் பண்ணுகிறாங்க. மோசே சொல்றாரு, எந்த பிரச்சனைனாலும் இவர்கள் தீர்ப்பார்கள். மோசே வர தாமதித்தது. இப்ப நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். மோசே கையில செல்போன் இருந்துச்சா? சொல்லுங்க. ஒண்ணுமே கிடையாது. இருந்தா உடனே அடிச்சு கேட்டிருப்பாங்க. அங்க இல்ல. ஆனால தாமதமானதை இவங்களால பொறுக்க முடியல. அதனால ஆரோன்ட்ட போனாங்க. மோசேக்கு என்ன சம்பவித்தது எங்களுக்கு தெரியாது. ஆனால எங்களை வழிநடத்த தெய்வங்களை உண்டு பண்ணும். தெய்வம்னு சொல்லல, என்னது? தெய்வங்கள் ப்ளூரல்ல சொல்றாங்க. உடனே ஆரோன் என்ன செய்திருக்கணும்? கொஞ்சம் பொறுமையா இருங்க, மோசே வந்துடுவார். வராட்டா நான் உங்களை நடத்துறேன். நான் உங்களை நடத்த பிரியம் இல்லாவிட்டாலும் சர்வ வல்லமுள்ள தேவன் உங்களை என்ன செய்வார்? அப்படி சொல்லிங்க. இவர் என்ன சொன்னாரு? எல்லா கழுத்தில் உள்ள தங்கத்தெல்லாம் என்ன செய்தார்? கொண்டு வர சொன்னார். நெருப்புல போட்டாரு. அதுல இருந்து அதை பிடித்தார். அதை ஒரு பொன் கண்டுகுட்டியாய் செய்தார். செய்ததோடு நிறுத்தல. அவர் சொன்னார், இதுதான் உங்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்த தெய்வங்கள் என்று சொன்னார். இப்படி சொன்ன உடனே ஆண்டவர் மோசே இடத்திலே கற்பனைகளிலே தன் கற்பனையை கொடுக்கிறார். இப்ப மலையிலிருந்து கீழே இறங்கும் போது கர்த்தர் சொல்கிறார், உன் ஜனங்கள் தங்களை கெடுத்து கொண்டார்கள். இவன் கீழே வந்து பார்க்கிறான். எல்லாரும் பொன் கண்டுகுட்டி ஆராதிக்கிறார். அந்த கோபத்துல ஆண்டவர் எழுதி கொடுத்த கற்பனைகளையே என்ன செய்தார்? உடைத்து எறிகிறான். அப்பந்தான் ஆண்டவர் சொல்றார். 33 பாருங்க. அங்கே யாத்ரா 33ல அங்கே 3வது வாக்கியத்தை வாசிக்கிறேன். ஆனாலும் நான் உங்களை நிர்மூலம் பண்ணாதபடி நான் உங்கள் நடுவே என்ன செய்ய மாட்டேன்? செல்ல மாட்டேன். அதோட பொருள் என்ன தெரியுமா? நான் உங்களோடு என் பிரசனம் வரவே வராது. ஏன் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள்
தங்களுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசன்னத்தை இழந்தார்கள் என்றால் ஒரு குறிப்பை சொல்றேன். என்ன குறிப்பு? வேதத்தை எடுங்க, அங்க யாத்ராம 12 எடுங்க, யாத்ராம 12ஆம் அதிகாரத்தை எடுங்க, 12ஆம் அதிகாரம். இந்த 12ஆம் அதிகாரத்துல 35 ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசியுங்கள். மோசே சொல்லியிருந்தபடியே, யாராவது ஒருவர் விட்டு கொடுங்கள். மோசே வாசியுங்கள். மோசே சொல்லியிருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தினிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன் உடைமைகளையும் வஸ்திரங்களையும் என்ன செய்தார்கள்? ஆண்டவர் ஆதியாகமம் 15 சொன்னார், ஆபிரகாமே, உன் ஜனங்கள் 400 ஆண்டுகள் அந்நிய தேசத்தில் இருப்பார்கள், அவர்கள் 400 ஆண்டு கழித்து திரும்பி வருவார்கள், வரும்போது வெறுமையாய் வருவதில்லை, மிகுந்த ஐஸ்வர்யத்தோடு வருவார்கள். ஆண்டவர் 400 வருடமும் கூலி இல்லாமல் வேலை செய்தார்கள் அல்லவா, அத்தனை கணக்கு போட்டு அவர்களிடத்திலே பிடுங்கி கொடுத்தார் இல்லையா? அந்த எகிப்தியர்கள் இவர்கள் இருந்தால் தாங்கள் செத்து போவோம் என்று சொல்லி போய்விடுங்கள் என்று அனுப்பினார்கள். இவங்க என்னென்னலாம் கேட்டாங்களோ அத்தனையும் கொடுத்தாங்க. பொண்ணு வெள்ளி வஸ்திரம் கொடுத்தாங்க. அந்த பொண்ணை தான் இவங்க எதாக்குனாங்க சொல்லுங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஒரு காலத்திலே ஆசீர்வாதமாய் இருக்கிறவைகள் இன்னொரு காலத்திலே விக்கிரகமாய் மாறுகிறது. ஒரு காலத்திலே ஆசீர்வாதமாய் எண்ணுகிறவைகள் நம் வாழ்க்கையிலே தெய்வத்துக்கு விரோதியாய் மாறிவிடுகிறது. உங்க கணவன் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க மனைவி உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க பிள்ளைகள் உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்க பேருக்கு பின்னால எவ்வளவு நீளத்துல பட்டம் இருக்கிறதோ அது உங்களுக்கு ஆசீர்வாதம், உங்களுடைய அழகு ஆசீர்வாதம், உங்களுடைய வஸ்துக்கள் ஆசீர்வாதம், நீங்கள் பிறந்த ஒரு குடும்பம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம், உங்களுக்கு கிடைத்த ஒரு திருச்சபை ஆசீர்வாதம். ஆனா இந்த ஆசீர்வாதமே ஒரு காலத்துல நமக்கு எதாயிட்டு இன்னைக்கு இன்றைய தலைமுறை என்ன தெரியுமா? தெய்வத்தை காட்டிலோ அவங்களுக்கு உலக காரியம்தான் முக்கியமான காரியம். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஐயா உண்டு, பயங்கர ஊழியம் செய்வார். ஆனா பிள்ளைகளுக்கு அங்கே எக்ஸாம்னா போதும் வீட்டையே பூட்டிடுவார். ஊழியம் கிடையாது, ஜெபம் கிடையாது, ஒண்ணும் கிடையாது, எல்லாம் பூட்டிடுவார். அவர் நான் சொல்வேன், ஐயா உங்க மக 24 மணி நேரமா படிக்க போறாம. இல்ல பிரதர்மா, ஏன் தெரியுமா? இன்னைக்கு அநேகருக்கு படிப்பு விக்கிரமாய் விட்டது, ஆஸ்திகள் விக்கிரம். இந்த பொன்னை வெள்ளியை தான் இவர்கள் எதாக்குனாங்க. அப்ப என்ன அர்த்தம்? ஆவியானவர் கற்றுக் கொடுக்கிற பாடம் என்ன தெரியுமா? எதை ஆசீர்வாதம் என்று நமக்கு தந்தாரோ அதை நான் விக்கிரகமாய் மாற்றாதபடி விழிப்பா இருக்க. நான் ஊழியக்காரன், பல ஆண்டுகளா வேலை செய்றேன். எனக்கு சாப்பாடு இல்லாட்டாலும் கவலைப்பட மாட்டேன், காசு இல்லாட்டாலும் கவலைப்பட மாட்டேன். ஆனா என்னால பிரசங்கம் பண்ணாமல் இருக்கவே முடியாது. எப்படியாவது ஒரு கிராமத்தை போய் தேடி அல்ல ஒரு 10 பேரை கூட்டி பிரசங்கம் பண்ணிடுவேன். இப்படியே பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு வருஷத்துக்கு 700-800 பிரசங்கம் பண்ணேன். ஒரு நாள் ஆவியானவர் என்கிட்ட பேசினார். எப்படி பேசினார்னு கேட்காதங்க, அது எனக்கும் ஆண்டவருக்குள்ள அனுபவம் இல்லையா, அதை நான் சொல்ல முடியாது. சொன்னார், மகனே எனக்காக ஊழியம் செய்கிறாயா எனக்கு ஊழியம் செய்கிறாயா? நான் சொன்னேன், ஆண்டவரே உமக்காக தான் ஊழியம். இல்லை, ஒரு உலக பிரகாரமான ஒரு மனுஷன், ஒரு டீச்சரோ கம்பெனியில் வேலை செய்கிறவன் ஒரு நாளைக்கு 7-8 மணி நேரம் வேலை செய்வான். மகனே நீ எனக்காக எவ்வளவு நேரம் கொடுக்கிறாய் என்றார். நான் சொன்னேன், ஆண்டவரே தசமபாக நேரத்தில் கொடுக்கிறேன், ஆனா 7.5-8 மணி நேரம் நான் கொடுக்கவே இல்லை. அப்பதான் எனக்கு பதில் கிடைச்சி, நீ முழு நேர ஊழியக்காரர் அல்ல. எனக்கு புரியல. உணர்த்தினார், உடைய வைத்தார், அழுத. உடனே என் ஊழியத்தை நிறுத்தினேன், எல்லா கூட்டங்களையும் கேன்சல் பண்ணேன். எவ்வளவோ மாதங்கள் வீட்டில் தனித்திருந்தேன். நான் தனித்திருந்த உடனே எங்க ஊருக்கு ஜனங்களுக்கெல்லாம் கற்பனை அப்படி பரவிட்டு, நம்ம தமிழ் மக்களுக்கு இருக்கிற கற்பனை வேற யாருக்கும் வராது.
ஒரு கதை எழுதி சீரியல் எழுதி சினிமாவே எடுத்துருவான். நான் ஊழியத்து போலன்னு உடனே அநேக சொல்ல ஆரம்பிச்சாங்க, இவர் ஏதோ ஒரு பாவத்துல விழுந்துட்டார். நான் பாவத்துல விழல, ஆண்டவர் சமூகத்துல உட்கார்ந்து 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 பைபிள் வாசித்தேன், ஜெபித்தேன், பைபிள் வாசித்தேன், ஜெபிச்சேன், பைபிள் வாசித்தேன், அப்படியே ஜெபிச்சுட்டு இருந்தேன். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தது. அந்த காலம் வரும்போது எனக்கு பிரசவம் என்ற ஆர்வம் போய்விட்டது. இப்ப என்ன ஆர்வம் தெரியுமா? தேவ சமூகத்துல என்ன செய்யணும்? உட்கார். நான் தங்கி இருந்த எந்த இடத்துல நினைச்சுவான், சாப்பிடும் போது வருவேன், மற்ற நாளும் உட்கார்ந்து வாசித்துட்டு இருப்பேன், ஜெபம் பண்ணிட்டு இருப்பேன். என் வீட்லயும் அதே பழக்கம் தான். சாப்பிடும் போது கூப்பிடுவாங்க, வெளியே வருவேன், அதுவரை உட்கார்ந்து வாசிப்பேன், ஜெபிப்பேன். அதற்கு பிற்பாடுதான் தேவ ஒத்தாசையினாலே ஒரு 20-22 நாடுகளிலே எனக்கு வாசல் என்ன செய்தது? திறந்தது. இன்றைக்கு ஆண்டவர் அவருக்காக மாத்திரம் ஊழியம் செய்ய பலந்ததான். அப்பதான் யோசித்த, ஒரு காலத்துல ஊழியமும் எனக்கு எதாயிற்று விக்கிரமாயிற்று. சிலருக்கு பிள்ளைகள் விக்கிரகம், சிலருக்கு ஆஸ்தி விக்கிரம், சிலருக்கு வேலை விக்கிரம். அப்போ தேவ பிரசனத்தை இழப்பதற்கு முதல் காரணம் என்ன? ஆசீர்வாதத்தை விக்கிரமாக்குறது. இரண்டாவது குறிப்பு, சிம்சோன் எடுங்க, நியாயாதிபதி 16ஆம் அதிகாரம் எடுங்க. நியாயாதிபதி 16, நியாயாதிபதியின் புத்தகம் 16வது அதிகாரத்தை எடுங்க. அந்த 16ஆம் அதிகாரத்துல 20வது வாக்கியத்தை வாசிங்க. 16:20. அப்பொழுது அவள், சிம்சோனே, பெலிஸ்தர் உன்மேல் வந்துவிட்டார்கள் என்றால், அவன் நித்திரை விட்டு விழித்து கர்த்தர் தன்னை விட்டு விலகினதை அறியாமல் எப்போதும் போல உதறி போட்டு வெளியே போவேன் என்றார். 21 பாருங்க. பெலிஸ்தர் அவனை பிடித்து அவன் கண்களை பிடுங்கி அவனை காசால் கொண்டு போனார்கள். சிம்சனோடு ஆண்டவர் இருந்தார். ஆனால் இப்போது ஆண்டவருடைய பிரசன்னம் அவனை விட்டு என்ன செய்தது? விலகியது. காரணம் என்ன தெரியுமா? ஒரே ஒரு காரணம், தன்னுடைய வாழ்க்கையிலே he lost his consecration, தன்னுடைய பிரதிஷ்டையை இழந்து போனார். அருமையான பிரதிஷ்டை, ஆண்டவர் சமூகத்திலே சொன்ன பிரதிஷ்டையை இழந்து போனார். நியாயாதிபதி 13ஆம் அதிகாரத்திலே 7 பாருங்கள். நியாயாதிபதியின் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 8 பாருங்கள். அவன் நசரேய விரதம், திராட்சை ரசமோ எதுவுமே குடிக்க கூடாது, செத்ததை தொடக்கூடாது, அதே போல தலைமுடிய அவனால் என்ன செய்யக்கூடாது? சவரம் பண்ணக்கூடாது. ஆனா என்ன நடந்தது? 14ஆம் அதிகாரம் 8ல ஒரு சிங்கத்தை கொன்றான். அதிலே ஒரு தேன்கூடு இருந்தது. அதை எடுத்து தானும் புசித்தான், தன் பெற்றோருக்கு கொடுத்தான். அது மாத்திரமல்லாமல் அவனுடைய ஐக்கியம் ஆண்டவரோடு, ஆண்டவருடைய பிள்ளைகளோடு இருக்க வேண்டும். அவன் இருந்த இடமெல்லாம் தவறான இடம், வேசிகளோடு இருந்தான் இல்லையா? ஒரு பெண் அவனை பாடாய்படுத்துகிறார். உன்னுடைய வல்லமைக்கு, உன்னுடைய பலத்துக்கு என்ன காரணம்? பொய் சொல்லுகிறான். பிறகு அவள் ஓயாமல் அழற்ற போது சொல்லிவிடுகிறார், என் தலைமுடி இன்னும் சவரம் செய்யப்படலை. சொன்ன உடனே அதை எடுத்தார்கள். அவனுடைய வல்லமை அவனை விட்டு பிரசனம் போய்விட்டது. அவன் பிரசனம் போனதை அறியாமல் இருந்த போது எழுந்தான். ஆனால் பெலிஸ்தர்கள் பிடித்துக் கொண்டார். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவ பிரசனத்தை இழந்த காரணம் என்ன? ஆசீர்வாதத்தை தவறாய் மாற்றினார். இங்கே சிம்சோனுடைய வாழ்க்கையிலே தேவ பிரசனத்தை இழந்த காரணம் என்ன? அவன் வாழ்க்கையிலே he lost his consecration, நம்முடைய அர்ப்பணம் பிரதிஷ்டையை இழந்து விடுகிறார். இயேசு சுவாமியை ஏற்றுக்கொண்ட காலத்தில் இருந்த அர்ப்பணம் இப்ப இல்லவே இல்லை. ஊழியத்தை ஆரம்பித்த காலத்தின் அர்ப்பணம் இப்ப யாருக்குமே இல்லை. திருச்சபை ஆரம்பிக்கப்பட்ட காலத்தில் இருந்த அர்ப்பணம் இப்ப யாருக்குமே இல்லை. எல்லாமே காம்ப்ரமைஸ், நான் ஒத்து போய் விடுகிறோம். அப்போ என்றைக்கு நம்முடைய பிரதிஷ்டையை காற்றிலே விடுகிறோமோ அப்போது எங்க போயிடும்? ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மளை விட்டு போயிடும். நான் இயேசு சுவாமியை ஏற்றுக்கொள்ளக்கு முன்னால சர்ச்சிலே இருப்பேன்.
ஒரு கோயிலே போதகர் வீட்டில் உட்கார்ந்து அவருக்காக பணி செய்வேன். டிசம்பர் 31 ஒரு பெரிய டைரி எடுத்து அந்த சர்ச்சுக்கு போவேன். அந்த 1 திறந்த உடனே போதகர் எழுந்து சொல்வார், உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துகள். நான் உடனே கண்ணை மூடி ஜெபம் பண்ணிட்டு அந்த டைரியில் எழுதுவேன், ஆண்டவரே இந்த புத்தாண்டு தினத்திலே அந்த புத்தாண்டு ஆரம்பிக்கிற இந்த நிமிடத்திலிருந்து உமக்காக வாழ்வேன், இதை செய்வேன் அதை செய்வேன் என்று எல்லா தீர்மானம் எழுதி ஒரு கையொப்பம் போடுவேன். வீட்டுக்கு வந்து 10 மணி ஆகும்போது அந்த தீர்மானத்தில் 5 காத்துல போயிடும். ராத்திரி மத்தியானம் 3 மணிக்கு போகும்போது 75% உடைச்சிருப்பேன். ராத்திரி 9 மணிக்கு போகும்போது அந்த தீர்மானம் முழுவதும் 0. எனக்கு கர்த்தர் கொடுத்த சுத்த மனசாட்சி மனம் வாதிக்கும். தாள கிழிச்சு மறுபடியும் எழுதுவேன். கடைசியா மார்ச் மாசம் வரும்போது டைரியில அட்டை தான் இருந்துச்சு, தாளே இல்லை. ஏன் அனுபவத்தை சொல்றேன். ஆனா என்னைக்கு ஆண்டவரால் பிடிபட்டேனோ, ஆண்டவரோடு அர்ப்பணித்து அந்த பிரதிஷ்டையில இருந்தேனோ, இன்னைக்கு அந்த அர்ப்பணத்துல நான் விழல. நான் எடுத்த பிரதிஷ்டை, நான் எடுத்த அந்த உறுதிகளிலே எத்தனை பேர் அசைத்தாலும் நான் உறுதியாய் நிற்க பலம் கொடுத்தார். அருமையான சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில சில சமயம் தேவ பிரசன்னத்தை இழந்தீர்கள். காரணம் என்ன? எங்கேயோ ஒரு இடத்திலே நீங்கள் ஆண்டவருக்கு பண்ணின பிரதிஷ்டையை என்ன செய்திருக்கிறீர்கள்? காற்றிலே விட்டிருக்கிறீர்கள். 3வது குறிப்பு தாவீது. 51ஆம் சங்கீதம் 51:11 வாசியுங்கள். சங்கீதம் 51:11 வாசியுங்கள். கொஞ்சம் நிறுத்தி வாசியுங்கள். உமது சமூகத்தை விட்டு என்னை, அது ஆங்கிலத்தில் வருகிறது, உம்முடைய பிரசன்ஸ், உம்முடைய சன்னிதானத்திலிருந்து என்னை தள்ளி விடாமலும். சங்கீதக்காரன் அவன் பண்ணுகிற ஜெபத்தை வைத்து நாம் புரிந்து கொள்ளலாம், தேவ பிரசனம் நம்மை விட்டு போவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எப்படி? அவன் செய்த துணிகிற பாவம் நமக்கு தெரியும், விளக்க விரும்பல. ஆனால் 2 சாமுவேல் 11:1 பாருங்க. சாயங்கால நேரம் யுத்தத்துக்கு போக வேண்டியவன் எல்லாரும் யுத்தத்துக்கு போனான், ஆனா இவன் யுத்தத்துக்கு போகாதிருந்தான். மாலை வேளையிலே உலாவினான். ஒரு வேத பண்டிதர் எழுதும்போது சொல்றாரு, இந்த தாவீதின் வாழ்க்கையிலே இந்த வீழ்ச்சியினாலே பிரசன்னத்தை இழந்தான். பிரசன்னத்தை இழந்ததற்கு அந்த வீழ்ச்சிக்கு மூல காரணம் என்ன தெரியுமா? He lost, அல்லவட்டால் he neglected his responsibilities. தன்னுடைய பொறுப்புகளை அவன் காற்றிலே விட்டான். அதே சமயத்திலே ஒரு வேதப்படி எழுதும்போது சொல்கிறார், சாயங்கால நேரத்திலே அந்திபலி செலுத்தும் நேரம். தேவ சமூகத்தில் இருந்திருக்கலாம், அவங்க செய்யல. அநேக சமயங்களிலே நானும் நீங்களும் ஆண்டவருக்கென்று கொடுக்க வேண்டிய நேரத்தை, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய ஸ்தானத்தை, ஆண்டவருடைய வேதத்தை கற்றுக்கொள்ளுகிற அந்த முறையை, ஆண்டவருக்கென்று நம்மை தாழ்த்தி உபவாசிக்கிற அந்த நிலைப்பாட்டை, அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளோடு ஐக்கியம் வைத்துக் கொள்ளுகிற அந்த ஐக்கிய கூட்டுறவை விடுவோமானால் வீழ்ச்சி வரும். வீழ்ச்சி வந்தால் பிரசன்னம் போயிடும். இப்ப புரியுதா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வாதத்தை அவர்கள் விக்கிரமாய் மாற்றினார்கள். சிம்சோன் தன் பிரதிஷ்டையை காற்றிலே விட்டான். தாவீதோ தன் வாழ்க்கையிலே தன்னுடைய கடமையை அவன் செய்யவே இல்லை. 3 விதமான ஜனங்கள் இருக்கிறார்கள். முதல் ஜனங்கள் தேவ பிரசனத்தை உணர்ந்தது இல்லை, புரிந்ததும் இல்லை. அவங்க யாருன்னா அவங்களுக்கு ஆண்டவருக்கு சம்பந்தமே இருக்காது. 2வது ஜனங்கள் தேவ பிரசனத்தை உணருவாங்க. எங்கேயாவது கூட்டத்துக்கு போனா அங்க ஆண்டவர் செயல்படுகிற அந்த பிரசனத்தை கொஞ்சம் உணருவாங்க. அந்த கூட்டத்தோடு முடியும், வெளியே வந்துருவாங்க. 3வது ஒரு ஜனம் இருக்காங்க. அவங்க என்ன செய்றாங்க தெரியுமா? தேவனோடு எப்போது உறவு வைத்து தேவ பிரசனத்தை தக்க வைக்கிறவர்கள். இந்த 3 ஜனங்கள் இருக்காங்க. இன்னொரு ஜனங்களை நான் பின்னால சொல்றேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில நாம் எப்படிப்பட்டவர்கள்?
முதல் காரியம் சொன்னேன், தேவ பிரசன்னத்தை குறித்து கொஞ்சம் விளக்கத்தை சொன்னேன். இரண்டாவதாக தேவ பிரசன்னத்தை இழந்த 3 பேரை கோடிட்டு காண்பித்தேன். மூன்றாவது என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தை எவ்வாறு பெற்றுக்கொள்ளலாம். சிலர் என்ன சொல்லுவாங்க, தேவ பிரசன்னத்தை பெற்றுக்கொள்ளனா அந்த கூட்டத்துக்கு போனா நமக்கு என்ன வந்துடும்? சத்தமே இல்லை. இப்ப கூட்டங்கள் போறீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? அந்த நான் சொல்ல எந்த கூட்டத்துக்கு போனாலும் தேவ பிரசன்னத்தை தருகிறவர் யார் தான்? ஆண்டவர் தான். எந்த ஊழியக்காரனும் பரலோகத்திலிருந்து குதித்தவர் அல்ல. அப்போ என்ன அர்த்தம்? தேவ பிரசன்னத்தை எப்படி பெறலாம்? முதல் காரியம், இதுவரையிலும் அதை பெறாதவர்கள், உணராதவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவராய் இயேசுவை சொந்த தெய்வமாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எடுங்க 1 அதிகாரம் 12 வாசிங்க. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி என்ன செய்தோம். அப்படியானால் இதுவரையிலும் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணரவில்லையா? அக்செப்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் ஆஸ் யுவர் சேவியர். ஆண்டவரை சொந்த தெய்வமா ஏற்றுக்கொள்ளுங்க, உடனே பிரசன்னத்துக்குள்ள வந்துடும். யோவான் 15 அதிகாரத்தில் 1 வாசித்து பாருங்க. அதில் வருகிறது, நீங்கள் என்னிலே என்ன செய்யுங்கள். முதலாவது ஏற்றுக்கொள்ளணும், இரண்டாவது நிலைத்திருந்தால் போதும். ஆண்டவருடைய பிரசன்னம். இந்த நிலைத்திருங்கிறத ஒருவர் எனக்கு இப்படி ஒரு சம்பவத்தில் சொன்னார். நம்ம தமிழ்நாட்டில் உடும்புன்னு ஒரு மிருகம் உண்டு. சிலர் பார்த்துருப்பேங்க. சில உடும்பு கறியெல்லாம் சாப்பிடுவாங்க. இந்த உடும்ப ஒரு கயிறை கட்டி எந்த வீட்டில் திருடன்னு விரும்புறாங்களோ அந்த வீட்டில் எரிஞ்சவனா அந்த உடும்பு போய் அப்படி பிடிச்சுக்கணும். எத்தனை பேரு கயிறை பிடிச்சு ஏறினாலும் உடும்பு பிடிய நிச்சயாது விடாது. அப்ப உடும்பு எப்ப பிடிய விடும்? கத்திய வச்சு குத்தி கொன்னா பிடிய விடும். நெருப்ப கொட்டினாலும் உடும்பு பிடிய விடாது. வெந்நீரை கொட்டினாலும் உடும்பு பிடிய விடாது. அப்ப ஆண்டவரை எப்படி பிடிக்கணுமா? உடும்பு. நான் தைரியமா சொல்வேன், நானும் நீங்களும் அவரை உடும்பு பிடியா பிடிக்கல, அவர் தான் நம்மளை உடும்பு பிடியா பிடிச்சு வச்சிருக்காரு. நாம் அவரை பிடிக்கல, அவரை அடிக்கடி விட்டுறது, அவர் நம்மளை அப்படியே இறுக பிடிச்சு வச்சிருக்காரு. அப்ப ஆண்டவருடைய பிரசன்னத்தை இதுவரையிலும் உணரவில்லை என்றால் ஏற்றுக்கொள்ளுங்கள், அவருக்கென்று நிலைத்திருங்கள். சிலர் ஆண்டவருடைய பிரசன்னத்தை ஒரு காலத்திலே பெற்றார்கள், ஆனா இன்னொரு காலத்துல இழந்துட்டாங்க. அப்ப இழந்தவங்க அந்த பிரசன்னத்தை பெற என்ன வழி? கொஞ்சம் வேதத்தை திருப்புங்க. வெளிப்படுத்த விசேஷம் 2 அதிகாரம் புரட்டுங்க. வெளிப்படுத்த விசேஷம் 2 அதிகாரம். வெளிப்படுத்த விசேஷம் எடுங்கள், 2 அதிகாரத்தை புரட்டுங்கள். அதுவே 4வது வசனத்தை 4:5 வாசிக்கலாம். ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரிலே எனக்கு என்ன உண்டு? ஆண்டவர் சொல்லுகிறார், எபேசு சபையை பார்த்து சொல்லுகிறார், நீ ஆதியில் இருந்து கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீ என்ன செய்யலாம்? ஆகையால் நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினைத்து மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை செய்வாயாக. இல்லாவிட்டால் நான் சீக்கிரமாய் உன்னிடத்தில் வந்து மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதனிடத்திலிருந்து என்ன செய்வேன்? அப்ப என்ன அர்த்தம்? இந்த இடத்துல 5வது வாக்கியத்துல 3 வார்த்தை. முதலாவது ரிமெம்பர், நீ எந்த இடத்துல விழுந்தா என்பதை கண்டுபிடி. 2வது வார்த்தை ரிப்பன், மனம் திரும்பு. 3வது என்ன? ரிப்பீட், நீ ஆதியில என்னென்ன செய்தாயோ அதையே திரும்ப செய். 3 வார்த்தை. அப்போ தேவ பிரசன்னத்தை நானும் நீங்கள் இழந்தால் என்ன செய்யணும்? எந்த இடத்துல நம்ம தேவ பிரசன்னத்தை இழந்தோம் என்பதை கண்டுபிடிக்கணும். 1. 2வது, அந்த இடத்தை கண்டுபிடித்தா போதாது, அதுல மனம் திரும்பு. 3வது என்ன தெரியுமா? ஆதி காலத்தில் செய்த கிரிகளை செய்யணும். நான் ஊழியம் செஞ்சுக்கிட்டே இருப்பேன். திடீர்னு பார்த்தா எனக்கு நல்லா புரியும்,
தேவ பிரசனம் குறைகிறது தெரியும், தேவ பிரசனம் விலகிறது தெரியும், தேவ பிரசனத்தினுடைய மகிமை என்னிலே அது கொஞ்சம் அது வலு குறைகிறதை அறிவேன். நான் உடனே ஊழியத்துக்களை அதிகமாக இருக்க வேண்டாம், எங்கேயாவது போய் உட்கார்ந்து 3 நாட்கள் 7 நாட்கள் தேவ சமத்தில் உபவாசித்து தனியாய் ஜெபிப்பேன். ஜெபித்து எவ்வாறு பேதுரு வலையை அலசினானோ அதே போல ஒவ்வொரு நாளும் அலசி பார்ப்பேன். அலசி பார்க்கும்போது ஆவியானவர் காண்பிப்பார், நீ இந்த இடத்துல தவறினாய், இந்த இடத்துல உன் வார்த்தையை நீ கூடுதலாய் பயன்படுத்தினாய், இந்த மனிதர்களை நீ அணுகுமுறையிலே கொஞ்சம் கடினமாக நடத்தினாய், இந்த இடத்துல நீ உண்மையற்றவனாய் இருந்தாய். இதையெல்லாம் கண்டுபிடிச்ச உடனே அப்படி விட மாட்டேன், உட்கார்ந்து மனம் திரும்பி தேவ சமத்துல அர்ப்பணிப்பேன். அர்ப்பணித்த உடனே என்ன வரும் தெரியுமா? தேவ பிரசன்னம். அப்ப நம்ம வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு காரியம், தேவ பிரசன்னத்தை இழந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே முதலாவது ரிமெம்பர், எந்த இடத்தில் விழுந்தோம் என்பதை நினைக்க வேண்டும், இரண்டாவது ரிப்பென்ட் மனம் திரும்ப வேண்டும், மூன்றாவது ஆதியில் இருந்த காரியங்களை செய்ய அழைக்கப்படுது. ஒரு அருமையான பிரசங்கியார், பயங்கரமான பிரசங்கியார். அவர் கூட்டங்கள்ல பெரிய பெரிய காரியம் நடக்கும், அவற்றை டேட் வாங்கிறது முடியாத காரியம். கொஞ்ச காலம் கழித்து அப்படி தெய்வத்தை விட்டு அப்படி தூரம் போயிட்டார். அவர் தூரம் போக போக அவருக்கு வரக்கூடிய அழைப்பு என்ன செய்தது? குறைந்தது. தெய்வம் பயன்படுத்துவது குறைந்தது. 2-3 வருஷம் யாரும் அவரை என்ன செய்யல, கூப்பிடல. பெரிய வீடு, பெரிய வாகனம். தன்னுடைய ஒவ்வொரு கூட்டத்திலும் சாட்சி சொல்வார், நான் இப்படி சாட்சி சொல்வார். இந்த கூட்டத்துக்கு அழைப்பிலானால இந்த சாட்சி மறந்துரும் நினைச்சு ஒரு வெள்ளை பேப்பர்ல எழுதி மேல ஒரு அருமையான பெட்டியில வைச்சார். யாராவது தட்டு தடுமாறி தன்னை பார்க்க வந்தா அவனை உட்கார வச்சு இந்த சாட்சியை என்ன சொல்லணும். ஒரு நாள் ஒரு வாலிபன் வந்துட்டான், இவருக்கு உற்சாகம் பொங்கியது. 2-3 ஆண்டுகள் கழித்து ஒரு வாலிபன் வந்துவிட்டான். அவனை உட்கார வைத்தார், உபசரித்தார், ஆகாரம் கொடுத்தார். அவ கேட்டா, ஐயா எப்படியா மனம் திரும்பினீங்க? அவருக்கு எல்லாம் மறந்து போயிடுச்சு. கொஞ்சம் இரு, நான் மேலே போயிட்டு வரேன்னு பெட்டியை திறந்து தாளை பார்த்தா தாளு செல்லரித்து போனது. சாட்சி தாள் என்ன செய்தது? அழுதாராம். ஏன் சொல்லுகிறேன் தெரியுமா? நம்முடைய பட்டயத்தை அடிக்கடி தீட்ட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அடிக்கடி தேவ பிரசன்னம் இருக்கிறதா என்று கண்டுபிடிக்க வேண்டும். இயேசுவை பெற்றோர்கள் இயேசுவோடு எருசலேமுக்கு ஆராதனைக்கு சென்றார்கள், பண்டிகை போனார்கள். திரும்ப வரும்போது ஆண்டவர் தங்களோடு இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டே வந்தார்கள். தங்களோடு இருக்கிறார், தங்கள் வீட்டாரோடு இருக்கிறார், தங்கள் ஊராரோடு இருக்கிறார் என்று எண்ணிக்கொண்டு வந்தார்கள். ஆனால் தேடினால் ஆண்டவர் இல்லவே இல்லை. எங்கே ஆண்டவரை இழக்க கூடாதோ அங்கே அவரை என்ன செய்தார்கள்? இழந்தார்கள். அருமையானவர்களே, அநேக சமயங்கள்ல ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார், அவருடைய பிரசனம் இருக்கிறது என்று ஒரு மாய்மால நம்பிக்கையிலே வாழ்க்கையை ஓட்டாதீர்கள். அப்படி ஓட்டினால் ஆபத்து. கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி முடித்து நான் ஜெபிக்க போகிறேன். தேவ பிரசனத்தை நாம் பெற்று அனுபவித்து அதில் நிலைத்திருந்தால் சில ஆசீர்வாதம், அதை மாத்திரம் சொல்லி முடிக்கிறேன். முதல் ஆசீர்வாதம் ஆதியாகமம் 39:2. இதுவரையில் வாசிக்காதவங்க வாசிங்க. ஆதியாகமம் 39:2 வாசிக்கலாம். ஆதியாகமம் 39:2 வாசிங்க. கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். போதும். இந்த வசனம் சொல்கிறது அங்கே யோசேப்போடு யார் இருந்தார்? அது புரியலைமா? யோசேப்போடு ஆண்டவரின் பிரசனம் இருந்துச்சு. அதனுடைய முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? முதலாவது இனம் பிராஸ்பரிட்டி. அதாவது அதை இன்னொரு வார்த்தையில் சொன்னால் காரிய சித்தி, சக்சஸ்ஃபுல். இந்த யோசேப்பு எதை தொட்டாலோ அவனுக்கு என்ன வந்தது?
ஜெயம். ஆண்டவரின் பிரசன்னத்தை நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதிலே நிலைத்திருந்து அதிலே தக்க வைத்து அந்த பிரசன்னத்தை காப்பதற்காக விலக்கரையும் கொடுத்தால் உங்களுக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? சக்சஸ்ஃபுல். நீங்க உங்க வாழ்க்கையில காரிய சித்தி கிடைக்கும். இரண்டாவது, ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் என்ன கிடைக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல நல்ல ஜனங்கள் நம்மோடு ஒட்டி கொள்வார்கள். கெட்ட ஜனங்கள் அல்ல, நல்ல. தாவீதோடு கர்த்தர் இருப்பதினாலே தாவீதோடு அநேகர் சேர்ந்து கொண்டார்கள். 2 நாளாகமம் 15 எடுங்கள். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தை புரட்டுங்கள். இந்த 15ஆம் அதிகாரத்திலே 15 9 பாருங்கள். அவன் யூதா பென்யமீன் ஜனங்களையும் அவளோடு கூட எப்ராமிலும் மனாசையிலும் சிமியோனிலிருந்து வந்து அவளோடு சஞ்சரித்தவர்களை கூட்டினான். அவனுடைய தேவனாகிய கர்த்தர் அவனோடு இருக்கிறதை கண்டு இஸ்ரவேலிலிருந்து திரளான ஜனங்கள் அவன் பட்சத்தில் சேர்ந்தார். அப்ப முதலாவது ப்ராஸ்பரிட்டி, இரண்டாவது பீப்புள். ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் ஆண்டவருக்கு அருமையான ஜனங்கள் எல்லாம் உங்களோடு வந்து என்னச்சுவார்கள், ஒட்டுவார்கள். ஆண்டவருடைய பிரசன்னம் இல்லைன்னா ஆகாதவர்கள் வந்து ஒட்டுவார்கள் இல்லையா? இருக்கிற நம்பிக்கையும் அமைதியும் கெடுத்து விடுவார்கள். 2வது காரியம். 3வது காரியம், ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் என்ன நடக்கும்? ஏசாயா 43ஆம் அதிகாரம் 2 பாருங்கள். ஏசாயா 43:2. ஏசாயா 43:2 பாருங்கள். நீ தண்ணீர்களை கடக்கும் போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியிலே நடக்கும் போது வேகாது இருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில். அப்ப ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் நமக்கு 3வது ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. அது பாதுகாப்பு இருக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் இரவும் பகலும் நம்மை தூங்காதபடி என்ன செய்கிறவர்? காக்கிறவர். ஆண்டவர் நம்மோடு இருந்தால் என்ன கிடைக்கும்? 4வது ஆசீர்வாதம். ஏசாயா 41:10 பாருங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை என்ன செய்வேன்? ஆண்டவரின் பிரசன்னம் இருந்தால் நமக்கு கூடுதலான வாக்கு தத்தங்கள் கிடைக்கும். ஒரு வாக்கு தத்தம் அல்ல. இந்த 10ஆம் வாக்கியத்தை பாருங்க. அவர் சில உன்னோடு இருப்பேன்கிறார், உன்னை பலப்படுத்துவேன் என்கிறார், உன்னை சகாயம் பண்ணுவேன் என்கிறார், உன்னை நான் தாங்குவேன் என்கிறார். ஆண்டவருடைய பிரசன்னம் இருந்தால் இன்னொன்று கிடைக்கும். எடுங்க, யாத்ரா 33ஆம் அதிகாரம் 14 பாருங்கள். யாத்ரா 33ஆம் அதிகாரம் 14 ஒருவர் வாசியுங்கள். அதற்காக என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். இதுல இளைப்பாறுதல் என்கிற வார்த்தைக்கு பொருள் பீஸ். ஆண்டவர் சமாதானத்தை என்ன செய்வார்? தருவார். சமாதானத்தை தருவார். ஆண்டவர் நம்மோடு கூட இருந்தால் என்ன நடைபெறும் பாருங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அதிலே 28 10ஆம் அதிகாரத்திலே 10ஆம் அதிகாரத்தை எடுங்கள். அங்கே 38 நசராய் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடியினால் அவர் நன்மை செய்கிறவராய் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப என்ன அர்த்தம்? நம் ஆண்டவரோடு தேவனாகிய கர்த்தருடைய வல்லமை இருந்ததினால் விளைவு என்ன தெரியுமா? அவர் பவர்ஃபுல், எல்லாரையும் விடுவிக்கிறவராய் மாறினார். கடைசியாக ஆண்டவர் நம்மோடு இருந்தால் என்ன நடக்கும் தெரியுமா? நமக்கு ஒரு பெரிய ஸ்லாக்கியம். நம்ம கண்ட உடனே எல்லாரும் சொல்லுவாங்க, இவர், இந்த சகோதரன், இந்த தங்கச்சி, இந்த ஐயா, இந்த ஊழியர், இந்த போதகர், இந்த சபையார் யாவரும் யார் இருக்கிறார்? இந்த சாட்சி பெறும் பிரிவிலேஜ்கள் எடுங்க.
ஏசாயா 57:15 நாம் ஜெபிக்க போகிறோம். ஏசாயா 57ஆம் அதிகாரம், ஏசாயா 57:15 வாசியுங்கள். நித்திய வாசியும் வாசம் என்கிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினுடைய இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கொண்டு பணிந்த ஆவி உள்ளவிடத்திலே என்ன செய்வேன்? வாசம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவருக்கு பயந்து அவருடைய பிரசன்னத்திலே வாழுகிற மனிதனுக்கு என்ன பிரிவிலேஜ் தெரியுமா? இவனோடு இவளோடு இவர்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்ற ஒரு சாக்கிய பேர் கிடைக்கும். இப்ப சொல்லுங்க, நமக்கு பிரசன்னம் தேவையா தேவையா? ராத்திரி வீட்டுக்கு போங்க, உடனே தூங்கிறாருங்க, கொஞ்சம் தனியா உட்கார்ந்து சிந்திங்க. ஒரு காலத்துல நான் ஜெபிக்கும் போது அப்படியே பிரசனம் வந்துச்சு, ஒரு காலத்துல நான் ஜெபித்த போது பதில் வந்துச்சு, ஒரு காலத்துல ஜெபித்த போது தேவ வெளிப்பாடு வந்துச்சு, ஒரு காலத்துல ஜெபித்த போது ஆண்டவர் என்னை வல்லமையாய் பயன்படுத்தினார். நீங்க உலர்ந்த எலும்ப போல இருக்கிற காரணம், ஆண்டவரே உங்களுடைய பிரசனம் என்னை விட்டு என்னை மன்னி. மறுபடியும் பிரசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்த செய்தி சொல்லிட்டேன். எல்லாரும் எழுந்திருப்போம், ஜெபம் செய்வோம்.